குதிச்சு பாரு குதிச்சு பாரு. ஃபேன் மேலே தாங்குது. பாரு பாரு அடுத்த ஒரு ஸ்ட்ரைக் பாரு. இன்ஜின் ஆஃப் பண்ண சொல்லுங்க. நீ மீன் ஏற்றுட்டியா? எப்போ ஏற்றுன நீ மீனை? இன்ஜின் ஆஃப் பண்ணி விட்டுரு, கட்டிடு. எங்க பக்கம் போடா கை எடுத்தாங்க. பேக் டு பேக் 3 மீன். என்ன நீ போடு. எப்படி ஆஃப் பண்ணுறது? நீ கட்டிட்டு வா. போடா போடா. ये बैठी बाला बड़ा तो लाग बंद कर என்னடி முச்சு थैंक यू போட்டியா ஒலிங்க பத்தி வந்து அடிச்சிட்டீங்க. Dober mine. Pishan. ஒருமையா பத்தி வந்து அடிச்சிட்டீங்க வந்து. பொறுமையா பத்தணுமா? பொறுமையா பத்தி வந்தாலே வாயில போட்டு போயினேடா. நான் பாரு சொன்ன மாதிரி அடிச்சிரா. சொன்ன மாதிரி அடிச்சிரா. நீ என்ன பாவம் செஞ்சுட்டு வந்தியோ? ஐயோ ஒரு மீன். இல்ல மீன் ஏத்திட்டு போயிடா. நான் அட்ரா அப்படியே அட்ரா. அவரு இதுல மாட்டினா வருது. ஆனா மீன் இருக்கு. மீன் எந்த இருக்குதுடா? அப்படியே எப்பா மூச்சு நடவாங்க. கைட்டுக்குள்ள நான் கைட்டுக்குள்ள மீன் ஏற்றிடணும். இல்ல நான் கரெக்டா பாயிண்ட் அடிக்கல. பாயிண்ட் அடிச்சதுனா டீ ஏத்து. அதான் அந்த கலங்களா இருக்குது இல்லைன்னா அங்க அடிச்சு பொறுமையா பத்தியா போதும். ஓடி வந்து வாங்க போடுறாங்க. கலங்களா இல்ல அது நேரா ஆயிட்டு மூச்சு லைட்டா பிடிச்சிட்டா. இரு பொறுமையா பத்தி நான் முடிச்சுவாங்க. நான் சொல்றேன். அந்த லிங்கி தான் மறைஞ்சிட்டு தெரியுமா? தெரிஞ்சு கல்லுக்கு இடையில இருக்கு கரெக்டா. வாடா அச்சா பத்தியா? அதான் பாயிண்ட். அச்சனா அப்படியே பொறுமையா சுத்திடுவா. என்னத்த அங்க அடிக்குது. இன்னும் ஒரு 2-5 அடி அவுத்து விட்டுனா உனக்கு கிட்ட வரும். இரு காலிக்கிழமை மீனுக்கே கை வெடிக்குது. அவரே கை நிற்கிறார். தேங்க்யூ. அவரே கை பரவாயில்லத்தையா அவ்வளோ தூரங்குதா? அங்கே தூக்கி வச்சுட்டியா? வச்சுட்டே அப்படியே பொறுமையாக சுற்றினே வா. அப்படியே பொறுமையாக சுற்றினே வந்து வச்சிருவான். அடிக்கல எங்க வந்து வச்சிருப்பாரு?
ஏற்றி போடு மீன் எடுத்து போடு. ஏதோ ஒரு ஊக்கு நல்ல சைஸ் தான், 1/2 கிலோ இருக்குண்டா. இந்த வாட்டி நான் மீன் எடுத்துன்னு வராம மாட்டேன். ஓட்டம்பர் பாயிண்ட்லயே லுங்கி பாயிண்ட் லுங்கி பாயிண்ட். பூச்சாம்பர் என்னத்த இங்கே போடுறா. ஒரு 1/4 கிலோ சைஸில் பிடிச்சாலும் கை வலிக்குதுடா, கை வலிக்குதுடா. தேவையில்லாம இந்த ராடை வாங்கிடலாம், கை வலிக்குதுடா. ஏய் இங்கேருந்து லாங்கா தூக்காச்சு, எவ்வளோ நான் இழுத்து கிடக்குது. கை வலிக்குது. எங்க பாரு, எங்க 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 கொத்துனாரு பேரு. அப்புறம் அவரே ஒத்துக்கிட்டாரு. நன்றி, மிக்க நன்றி. அண்ணனுக்கு டயர்டாகுதுன்னு சொல்லி அவரே ஒத்துக்கிட்டாரு. அங்க பாரு எங்க போடுறோம் பாரு. இல்ல கட்டி வச்சிருக்கப்ப. ஐயோ போச்சுடா. இருக்குடா இருக்குடா கை வலிக்குதுடா தஞ்சம். அங்க பாரு மேல வந்துச்சு, மீன் மேல வந்துச்சு, சைஸ்டா. ஏய் வினோத அந்த சைடு அடி. குறைஞ்சதா ஆளுக்கு ஒரு 20-30 மீனாவது பிடிச்சிடலாம் போடுறோம். நான் வந்துட்டேன். எனக்கு நீ அவுத்துக்கு பார்க்கலாம். முழு பட்டி எல்லாம் ஒரே சைஸ்ல இருக்கிறாங்க, ஃபேமிலியா வந்துருக்காங்க. பிள்ளைக்கு அச்சிச்சா அங்க அடி நம்மச்சான். நான் அடிக்கிறேன் பாரு, நான் அடிக்கிறேன் பாரு. அங்க பாரு தெரியுதா, எங்க போகுது, அங்க போகுதுச்சா. அதுதான் சொல்ல போட்டோன்னா அங்கதான் முடியுது. அண்ணா இன்னும் கொஞ்சம் அவுத்து விடான், கொஞ்சம் கிட்ட போட்டோம், கொஞ்சம் அவுத்து விடான். மீன் அந்த இடத்துல அடிக்குது. ஆங்கர்கள் போனா இடம் மறந்துருவோமே. நான் போட்ட கோப்பல மீன் ஏத்தினே இருக்கிறேன். எல்லாம் வந்து 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ கையா வலிக்குது. அவரு நன்றி, மிக்க நன்றி மகாபிரபு. என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அது இறக்கி விட்டாதான் மீன் அடிக்கும்.
नहीं बोलता है பட்டே பட்டே சாப்பிட்றேன் உனக்கு தூக்கி வாரி கடைச்சிட்டு போயான். சரி விடு, கை வச்சுட்டு விடு. பாருங்க கஷ்டப்பட்டு சாப்பிடுங்கிறான், எல்லாம் மீன் பிடிச்சி தர்பி சாப்பிடுங்கிறாங்க அடிக்கிற வெயிலுக்கு. நான் மீன் பிடிச்சி தான்டா சாப்பிடுவேன், ஒரு மீனாவது பிடிச்சி தான் சாப்பிடுவேன். கரெக்டாக லிங்கிலே போடுவேன். செடி வளரும். அது ஏன்டா நீ வர, நான் பார்த்து தருப்பி சாப்பிட்றேன். இப்போ நான் தருப்பி சாப்பிடுனே. எங்க ஓடுற அப்படியே வந்து சாப்பிட்றேன். சரி தருப்பி சாப்பிட்டு வந்து உன்னை பார்த்து டயர்டாக அண்ணனுக்கு டயர்டாக சொன்ன கோயில் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி.